ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி நடக்கிறது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்லா சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ எப்படி நடக்குதா? சகலமோ. இன்னைக்கு உங்க கூட பேசணும்னு நினைக்கிற வார்த்தை, உங்க மனசுல ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்கிறார். ஒன்று நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம். நம்மளால் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயமா இருக்கலாம், இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கலாம். இதை விசுவாசிக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமாக கரங்களை தட்டி நல்லா மேலே இருக்கவங்கள நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறார். நல்ல சத்தமாக சொல்லுங்க, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறார். எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 3 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, எதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் அது நன்மையாக மாறும். 3 விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னைக்கு எதை கொடுத்தாலும் நன்மையாக மாறும், எதுனாலும் நன்மையாக மாறும். எப்படி தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 50:20 வாசிங்க. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு வாழ்க்கையில் கூட பிறந்தவங்க அவன் சொந்த ரத்தம் அவனுக்கு தீமை செஞ்சாங்க. ஆனால் அந்த யோசேப்பு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் சொல்கிறான், ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு எப்படி முடிய பண்ணினார்? நான் ஒன்று சொல்லட்டுமா? மன்னிக்கும் மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு எல்லாம் நன்மையாய் மாறும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மேலே இருக்கவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. மன்னிக்கும் மனப்பக்குவம். வேகமாக நான் போகிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கும் மனப்பக்குவம். ஆனால் அந்த கிறிஸ்தவத்தில் ரொம்ப மோசமானது என்ன தெரியுமா? அதுவும் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மூஞ்ச தூக்க சொல்லி கொடுக்கவே வேண்டாம். பெந்தேகோஸ்து கிறிஸ்தவங்க மூஞ்ச தூக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். பேய் விரட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டோ நோயை விரட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்களாம் கிடையாது. குறிப்பாக அந்நிய பாஷை பேசுகிறவங்க அதில் PhD. மூஞ்ச தூக்குறதுல அந்நிய பாஷை பேசுகிறவங்க மூஞ்ச தூக்குற மாதிரி மற்றவங்க தூக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் மூஞ்ச தூக்கி என்னைக்காவது பிரசங்கம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே வைபிளில் தான் இருப்பேன். 24/7 வைபிளில் தான் இருப்பேன். எனக்கு 4 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, 4 கோடி தேவைப்பட்டாலும் சரி, வைபிளில் தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. என்ன தீமையும் அவர் நன்மையாக மாற்றுவார். நான் உங்களை மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே, மனசார உங்களை மன்னிச்சிடுறேன். அவன் எவ்வளோ பெரிய தப்பு செய்யட்டுமே நான் அதை மன்னிச்சிடுறேன். மன்னிக்கும் மனப்பக்குவம் இருந்தாதான் உன் லைஃப்பில் இது ஒரு பவர். ஃபர்கிவ்னஸ் இஸ் அ பவர். மன்னிக்கும் மனப்பக்குவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எந்த தீமையை உங்களுக்கு சகோதரர்கள் செய்யலாம், நண்பர்கள் செய்யலாம். வாழ்க்கையிலே முன்னேறாதவ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் மன்னிக்கும் சிந்தனையே இருக்காது, மன்னிக்கிற இருதயமே இருக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்க செய்கிற தீமையெல்லாம் நன்மையாக மாறணும்,
மனுஷன் உன்னை பார்த்து பேசின எல்லா வார்த்தையும் தீமையாக மாறணும்னா, குறிப்பாக பெண்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். பெண்கள் தான் ரொம்ப, ஆம்பளைங்க கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் பொம்பளைங்க இருக்க ஆளுகளை பயங்கர மோசம். ரொம்ப அதில் பிஹெச்டி, அதுன்னு சொல்லிட்டேன்ல, அபிஷேகம் பெற்றவங்களாம் மூஞ்ச தூக்குறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். ஒருத்தன் டாகுன்னு சொல்லட்டும், ஒருத்தன் டான்னு சொல்லட்டும், எனிதிங் பீப்புள் சே அபவுட் யூ, எனிதிங் பீப்புள் ஷால் விஸ்பர் அபவுட் யூ. உன்னை பற்றி ஜனங்கள் எதையும் குசு குசுன்னு பேசட்டும், கிசு கிசுன்னு பேசட்டும், எப்படியும் பேசட்டும். யோசேப்பு சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையா. இது ஒரு பவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கும் இருதயம், இது ஒரு பவர். நிறைய பேருக்கு புருஷனையே மன்னிக்க முடியலை, நிறைய பேருக்கு மனைவியை மன்னிக்க முடியலை, நிறையா பேருக்கு பிள்ளைகளை மன்னிக்க முடியலை. மன்னிச்சு பாருங்க, எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். லைஃப்பில் 2 சீக்ரெட். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 2 வழி, 2 வார்த்தை தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 2 வார்த்தை தான். ஒன்று தேங்க்ஸ், இன்னொன்று சாரி. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த தமிழ்நாட்டு பையன் என்ன தெரியுமா பண்ணுவான், இல்லை என் ஜாதி என்ன தெரியுமால, என் பரம்பரையிலே சாரி கிடையாது, பயவில் போட்டு பூரியாக எடுத்துருவான். லைஃப்பில் உயர 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 இந்த 2 வார்த்தை பெருகணும் லைஃப்பில். அது ரியாலிட்டியாகவும் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பக்கம் தப்பே இல்லை, நான்லாம் சாரி கேட்க மாட்டேன். தப்பு செஞ்சால் தான் சாரி இல்லை, டு மேக் த சிச்சுவேஷன் கம் அண்டர் யுவர் கண்ட்ரோல். சூழ்நிலையை உன் பக்கம் கொண்டு வருவதற்கு தான் கேட்பது சாரி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தமிழ், நானும் எங்கேனாலும் சாரி கேட்பேன், எங்கேனாலும் தேங்க்ஸ் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையும் தடையை தாண்டு ஓடி போய்கிட்டே இருப்பேன். யோசிப்பு தான் வாழ்க்கையில் நீதி. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என் நீதியை நான் நிலைநாட்டுவேன். பைபிளில் அப்படி யாருமே செஞ்சதில்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவனை பிரதான ஆசாரின் அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்தும் போது இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அவர் நல்லவர்னு சொல்றதுக்காக பிரயாசப்படவில்லை. சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த குணத்தை மாத்துங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மன்னிக்கும் சுபாவத்தை பெருக்குங்க. டோன்ட் கீப் த ரிவெஞ்ச். எப்போ டைம் கிடைக்கும், எப்போ பழி வாங்கலாம் நினைக்காதீங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. சும்மா வசனத்தை அன்றிமோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு சகல நன்மை ஹல்லேலூயா ஷங்கா தோடாக்கா பாலாபா அப்படின்னு சொன்னாலும் எது மாறாது. மன்னிக்கும் இருதயத்தை வளர்த்து கொண்டீர்கள் என்றால். 2வது கட்டம், மன்னிக்கிறதை தாண்டி தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யும் இருதயம். இது ரொம்ப கஷ்டம். இதை ஆவியானவர் மோல்டு பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். தீமை செஞ்சவர்களுக்கும் நன்மை செய்கிற இருதயம் முடியுமா? அது முடியாது. அப்படி முடிஞ்சாதான் நீ சாப்நாத் பண்ணையாவாக தேசத்தின் தலைவனாக கர்த்தரை மாற்றுவார். 100% சொல்ல முடியும், என் மேலே கர்த்தர் வச்சிருக்க கிரேஸ், ஐ வில் டேக் த திங் ஸோ ஈஸி. காரியங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடுவேன். 2வது ரொம்ப ஈஸியாக மன்னிச்சிருவேன். 3வது தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்ய ஐ வில் வெயிட் ஃபார் த சான்ஸ் டு டூ சம்திங் ஃபார் தம். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட்ட எல்லா தீமையையும் அவர் நன்மையாக மாற பண்ணினார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து யாருக்கு நன்மை நடக்கும்? நெகமியா புஸ்தகம் 2:17-18. நெகமியா 2:17-18 சத்தமாக வாசிங்க. நெகமியா 2:17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும்
நல்ல சத்தமாக வாசிங்க. நாம் இருக்கும் சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக, திரும்ப நிப்பாட்டுங்க, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இரண்டாவது, ராஜ்யத்தை கட்டும் மனப்பாங்கு உள்ளவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் மென்டாலிட்டி, கிங்டம் ஆஃப் காட். சொல்ல போனால் சபையை கட்டும் மனநிலை, சபையை உடைக்கும் மனநிலை அல்ல. இது சபைக்கு விரோதமாலாம் எத்தனையோ பேர் எவ்வளவோ யுத்தங்களெல்லாம் பண்ணாங்க. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக என்னென்னமோ யுத்தங்கள்லாம் ஜனங்கள் பண்ணுறாங்க, என்னமோலாம் செஞ்சு பார்க்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் தாவீதை விருத்தி அடைய செய்வது போல கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, ராஜ்யத்தின் சிந்தை நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை. நெகேமியா ஜனங்களை ஒன்றிணைக்கிறான். எதுக்கு? சபையை எதிர்ப்பதற்கல்ல, சபையை ஒன்றிணைப்பதற்கு, அலங்கத்தை கட்டுவதற்கு. யாருடைய வாழ்க்கையிலாம் அதுவரை சபை கட்டப்படட்டும், ராஜ்யம் கட்டப்படட்டும், ஊழியம் கட்டப்படட்டும், விபிஎஸ் கட்டப்படட்டும், 5 மீன் கட்டப்படட்டும், எதிர்க்கிறவர்களுக்கு அல்ல தேவனுடைய கரம். தேவனுடைய ராஜ்யத்தை அலங்கத்தை கட்டுகிறவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கும். எதை கட்டுகிறவர்களுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மனப்பாங்கு உள்ளவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கும். சொல்ல போனால் உங்கள் மேலே டீஃபால்ட்டாக, உங்கள் மேலே எப்பொழுதுமே ஒரு கை இருக்கும். அந்த கை என்ன தெரியுமா பண்ணும்? நன்மைகளை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். எதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்? நன்மைகளை. ஏன்னா இங்கே மூளையெல்லாம் எதை யோசிக்குன்னா, பாஸ்டர் இன்னைக்கு புது சட்டை போட்டிருக்காரு அப்படின்னு இல்லை. நீங்கள் மூளையெல்லாம் எதை யோசிக்குன்னா, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, ஊழியம், தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கிற சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாக மாற பண்ணுவார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்களேன், ஏன் என் வாழ்க்கையில் நன்மையே இல்லை? சில பேர் சொல்கிறத பார்த்துருக்குறேன், என் வாழ்க்கையில் நன்மையே இல்லை, என் வாழ்க்கையில் நன்மையே இல்லை, ஒரு நன்மை கூட இல்லை, என் வாழ்க்கையில் நன்மைகளே இல்லையே, சர்ச்சுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், தூங்குறேன், ஏன் நன்மை இல்லை? முதல்ல நீ இருதயத்தை டியூன் பண்ணணும், மன்னிக்கணும், மக்களை மன்னிக்கணும். யாராக இருந்தாலும் மன்னிக்கிற இருதயம் வேணும். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற மனப்பாங்கு வேணும். இது முதல்ல ரொம்ப முக்கியம். ஹார்ட் கிரவுண்டை கிளியர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, ராஜ்யத்தின் சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற சிந்தனை வேண்டும். இதெல்லாம் சேரும்போது கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில் நன்மையாக இருக்கும். அந்த கரம் லைஃப்பில் நன்மையாக இருக்கும். ஒரு நாளும் தேவன் எனக்கு தீமை செய்தார் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். யார் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்வார்? எஸ்ரா 8:22. எஸ்ரா 8:22. வழியிலே, நல்ல வாசிங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரர்களையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா, சில நன்மைகள் நமக்கு செய்வதற்கு, நல்லா கவனிங்க, சில விஷயம் நமக்கு நன்மை செய்வதற்கு யார்கிட்டையாவது போய் அந்த விஷயத்தை கேட்டால் நடந்துடும். ஆனால் கேட்க வெட்கப்பட்டு உட்காந்துருப்போம். ஆமென். உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்வார். தொடர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு
எப்படி தேடுகிறவர்கள்? தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிற எல்லாரு மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி, அடுத்து எப்படி? அப்படியே நாங்கள் நல்லா மூக்கு மூட்டை தின்னு ஒரு உபவாச ஜபத்து கூட வராமல் நல்ல வீட்டில் படுத்து தூங்கி கொண்டிருந்தோம். அது என்ன, சர்ச்சைக்கு போய் வந்து நடக்கலை, இருக்கிற பல்லும் போயிடும். சர்ச்சைக்கு போய் வந்து நடக்கலை, எங்களுக்கு நிறைய பிரச்சனையாக இருக்கு, கஷ்டம், இருக்கிற பல்லும் போயிடும். அப்படியே நாங்கள் என்ன பண்ணி, தம்பி என்ன பண்ணணுமா? நல்ல பாட்டு பாடினா என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணும். நல்ல கீபோர்டு வாசிக்கும் போது பிரச்சனை என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். தொடர்ந்து வாசிங்க. சரி, போதும் போதும் போதும். யாருக்கு தேவனுடைய கரம்? அடுத்து முந்தின வசனம் வாசிங்க. எஸ்ரா 8:22 போடுங்க. எஸ்ரா 8:22. சத்துருக்கு விலக்கி துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதியவர்களையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கரம் நன்மையாகவே இருக்கும். தொழில்னு ஓடுறவங்களுக்கு இல்லை, வேலைன்னு ஓடுறவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கரம் நன்மையாக இருக்காது. பொண்டாட்டி பிள்ளைன்னு 24 மணி பொண்டாட்டி தாசனாக இருக்கிறவனுக்கு ஆண்டுடைய கரம் நன்மையாக இருக்காது. 24 மணி நேரம் புருஷன் 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 புருஷன்னு ஆண்டவரை தேடணும். உலகத்தில் அதான் சொன்னல, கிறிஸ்தவத்தில் பிள்ளை பெப்பது பெரிய விஷயம் இல்லை. நாய் பெக்குது, மாடு பெக்குது, கழுதை பெக்குது. அந்த தலைமுறையை தேவனுக்குள்ள வளர்ப்பது. ஒரு பிள்ளையை பெற்று நீங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்க்கலைன்னா அந்த பிள்ளை நீங்கள் பெக்காம இருந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். எப்போ ஆண்டுடைய கரம் நன்மையாக வரும்னா அவரை தேடணுமா. அவர் எப்படி தேடணுமா? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடினோம், அவர் எங்களை விண்ணப்பத்தை கேட்டருளினார். சத்துருக்களுக்கு விலக்கி நன்மையான கரத்தை அவன் வாழ்க்கையிலே உண்டாக செய்தார். வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் நன்மைகளை செய்யணுமா? உன் குடும்பத்தில் நன்மை நடக்கணுமா? கர்த்தரை தேடு. அதிகாலையில் தேடுகிறவன் என்ன பண்ணுவான்? ஊழியத்தில் நன்மை வரணுமா? ஆண்டவரை நோக்கி தேடணும். ஜபத்தில் உட்காரணும், உபவாசத்தில் உட்காரணும், வேத வாசிப்பில் உட்காரணும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணுமா? ஜெபம் பண்ணக்கூடாது, கொடுக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கொடுங்கள் கொடுக்கப்படும், ஜெபிங்கள் கொடுக்கப்படும், எங்குமே சொல்லலை. தேடணும். கொடுப்பதும் ஒரு தேடல், ஜெபிப்பதும் ஒரு தேடல், உபவாசிப்பதும் ஒரு தேடல். இங்கே எஸ்ரா இப்படியாக கர்த்தரை தேடினான். உபவாசம் பண்ணி நான் உட்கார்ந்துருந்தோம். கர்த்தரங்களை விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆண்டுடைய கரை நம்மளை நன்மையாக இருந்துச்சு. அநேக பேர் வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். புருஷனை வச்சு மனமுறிவு, பிள்ளைகளை வச்சு மனமுறிவு, ஊழியத்தில் மனமுறிவு, எல்லாத்துலேயும் மனமுறிவு, மனக்கசப்புனா நம்ம கர்த்தரை கரெக்டாக இன்னும் தேடலை. அப்படி இல்லைன்னா நல்ல சில பேர் பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா உபவாசிப்பாங்க, நல்ல ஃபயராக இருப்பாங்க, நல்ல யோக்கியமாக வாழ்வாங்க, பத்தினியாக இருப்பாங்க. ஆனால் ஊரில் அத்தனை பேருக்கு மேலேயும் பகையாக இருப்பாங்க. தம்பி, ஒரு நன்மையும் நடக்காது. 3 காம்பினேஷன். வீட்டுக்கு காங்கிரீட் போடணும்னா, சார் எனக்கு சிமெண்ட் வாங்க காசு இல்லை, ஜல்லியும் மண் இருக்குது, கலக்கி போட்டுருமா? கலக்கி போட அந்த வீடு அழிந்து போனது. அப்படிலாம் நீங்கள் பிரிக்கக்கூடாது. இது 3 காம்பினேஷன். நன்மைகள் நடப்பதற்கு இது ஒரு காம்போ. இது 3 சேரும் போது தான் நன்மைகள் நடக்கும். மன்னிக்கணும்,
தீமைக்கு பதிலாய் நன்மை செய்யணும். எத்தனை பேர்? இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதில் கரிசனை நிறைந்திருக்க வேண்டும். 3, ஆண்டவரை அதிகமாக தேடணும். இது 3ஐயும் ஒன்றா சேர்க்கும் போது தான் நீங்கள் உங்களால் சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட்ட எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற பண்ணினார். கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமாக மேலே இருக்கவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், மன கசப்புகள் உங்கள் இருதயத்தில் உண்டு. உங்கள் சொக்கார மேலே உங்களுக்கு மன கசப்பு இருக்கு. உங்கள் மச்சின மேலே உங்களுக்கு மன கசப்பு இருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பி மேலே மன கசப்பு இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இவங்க எல்லாரையும் மன்னிக்கிற ஆண்டவரே, இஃப் ஐ ஹாவ் த சான்ஸ், இஃப் யூ கிவ் யூ த சான்ஸ், எனக்கு ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு தருணத்தை கொடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இது ஒரு ரகசியம், சீக்ரெட் மசாலா. மோர் பவர்ஃபுல் இஸ் ஃபர்கிவிங். வாழ்க்கையில் ரொம்ப வல்லமையான ஒரு ஆயுதம் மன்னிப்பது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க ஆண்டவரே, இவங்களுக்கு நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. 2, ஆண்டவர் ராஜ்யத்தை கெட்டுகிற சிந்தனை உள்ளவங்களா இருங்க. 3, ஆண்டவரை அதிகமாக தேடுங்க. எப்படி தேடுங்கன்னா, உபவாசத்திலும் ஜபத்திலும் சபை கூடுதலிலும் கர்த்தருக்கு கொடுப்பதிலும் இவை எல்லாவற்றையும் கர்த்தரை நீங்கள் தேடினால் நிச்சயம் நன்மைகளை காண்பீர்கள். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே? ரோமர் 8:28 எடுத்து எல்லாரும் சத்தமாக வாசிங்க. ரோமர் 8:28 சத்தமாக வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி நடக்கிறதாம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பிகாஸ் த பிட்டர்னஸ் இஸ் ஃப்ரம் த டெவில். மனசில் பல கசப்புகளை வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. பிகாஸ் பிட்டர்னஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஈவில் ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்ட வார்த்தை சிநேகிதனே. என்ன சொன்னாரு? என்ன சொல்லுகிறாரு? என்ன சொல்லுகிறாரு? சிநேகிதனே. நீங்கள் இயேசுவை போல் வாழ்ந்தால் இயேசுவை போல வல்லமையாக இருப்பீங்க. இயேசுக்குரிய சுவாபம் வந்துச்சுன்னா பிசாசு உங்களுக்கு முன்னாடி எய்த்து நிற்க முடியாது. நோ டெவில் கேன் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் யூ. நோ ஈவில் ஸ்பிரிட் கேன் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் யூ. சில நேரம் நான் ஊழியத்தில் ரொம்ப கடுப்பாக இருக்கும், எதுக்கு ஆண்டவரே சகிக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் ஆவியானவர் சொல்லுவார், ஜஸ்ட் பேர் த பெயின். அசிங்கமாக பேசும்போது, அசிங்கமாக திட்டும்போது, அசிங்கமாக தூற்றும்போது நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் அப்படியே மாம்சம் எழும்பி வரும், வேதனை எழும்பி வரும். ஜஸ்ட் பேர் த பெயின். ஹோலி ஸ்பிரிட் ஜஸ்ட் பேர் த பெயின். அந்த பெயின் தான் நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் வாய் திறக்க முடியாமல் அமைதியாக இருக்கீங்கள்ல, அந்த பெயின் தான் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். கிழிச்சிங்க ஓப்பனாக. நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் கேட்டுருவேன், நேருக்கு நேர் பேசிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். மண்ணாங்கட்டி. bear the pain. Be a spiritual matured candidate. வேட்பாளர்களாய் மாறுங்கள். மெச்சூர்ட் கேண்டிடேட்டாக மாறுங்க. தேவ தூதர்கள் உங்களுக்கு ஓட்டு போடத்தக்க அளவுக்கு மெச்சூர்ட் கேண்டிடேட்டாக மாறுங்க. யெகோவா தெய்வன்ட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். தேவ தூதர்களை இயேசு கிறிஸ்துவ ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரியை கொண்டு போகிறதுக்கு இவன் சரியான ஆள், இந்த 50 கோடியை கொடுப்பதற்கு he is the right person. He is ready to bear the pain. Spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த வேதனை அனுபவிப்பது. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
சும்மா துன்பமே வந்துடக்கூடாது, பிரச்சனையே வந்துடக்கூடாது, உபத்திரமே வந்துடக்கூடாது, யாரும் எதுவும் பேசக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னா ஒரே இடம் பரலோகம் தான். கிளம்பிரு. ஒரே வழி பரலோகம் மட்டும்தான். செத்துரு இன்னைக்கு. அப்பனா சமாதானமா நண்பா நம்ம கடவுளை போல மாறிட்டோமா? இந்த மோட்லு பட்லு நாடக கார்ட்டூனில் அவன் மோட்டு இப்படி தான் கேட்பான் பட்லுட்ட, நண்பா நம்ம 2 பேரும் கடவுளுக்கு சமமாயிட்டோமா? அங்கே துன்பம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, ஒன்றுமே இல்லை. சந்தோஷமாக போயிரு கிளம்பி. பூமியில் இருந்தால் நீ இயேசுவை போல சகிக்க வேண்டும், இயேசுவை போல மன்னிக்க வேண்டும். உலகத்தில் நீங்கள் அந்நிய பாஷா 24 மணி நேரமும் பேசலாம், ஆனால் அவங்க எதிரியை தான் உங்களால் மன்னிக்க முடியாது. 40 லட்ச ரூபா நீங்கள் காணிக்க கொடுத்துடலாம், ஆனால் உங்களுக்கு தீமை செஞ்சவங்களும் உங்களால் மன்னிக்க முடியாது. அதை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார்.